அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக காலை முதலே மழை பெய்து வருகிறது. அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் 20 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருந்த நிலையில் தற்போது பரவலாக பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது? விவரம். வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காலை முதலே பரவலான மழை என்பது பெய்து வருகிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையானது பெய்து வரக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அதேபோல சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதிகளிலும் இன்று அதிகாலை முதலே மழை பெய்து வருவதாக செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்கள். வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பரவலான மழை என்பது பெய்து வருகிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. மேலும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் ஏற்கனவே இன்றைய தினம் 12 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மழை பெய்யும் பொழுது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் காலை முதலே பரவலான மழை என்பது பெய்து வருகிறது. கடலூர், ராமநாதபுரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, சிவகங்கை, விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இன்றைய காலை முதலே பரவலான மழை என்பது பெய்து வருகிறது. சென்னைக்கு இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படாத சூழ்நிலையில் நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலை சென்னையின் புறநகர் பகுதிகள் மற்றும் சென்னையின் ஒரு சில பகுதிகளில் காலை முதல் லேசான மழை என்பது பெய்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காலை 10 மணி வரை 20 மாவட்டங்களுக்கு, சென்னை உட்பட்ட 20 மாவட்டங்களுக்கு காலை 10 மணி முதல் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம் 12 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காலை முதலே பரவலான மழை என்பது பெய்து வருகிறது. கோடை வெயிலுக்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது காலை முதலே பரவலான மழை என்பது பெய்து வருவதன் காரணமாக தற்பொழுது வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பது நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.